இரண்டு அரசர்கள். அதிகாரம் 6. ஒரு நாள் இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவை நோக்கி, உம்மோடு நாங்கள் வாழும் இந்த இடம் மிக குறுகியதாய் உள்ளது. எனவே நாங்கள் யோர்தானுக்கு சென்று ஆளுக்கொரு உத்திரம் கொண்டு வந்து வீடொன்று கட்டி அதில் குடிபுகுவோம் என்றனர். அதற்கு அவர், போய்வாருங்கள் என்றார். அவர்களில் ஒருவன், நீரும் உம் அடியாராகிய எம்மோடு வாரும் என்று அழைத்தான். நானும் வருகிறேன் என்று அவர் கூறினார். எனவே அவரும் அவர்களுடன் யோர்தானுக்கு சென்றார். அவர்கள் மரங்களை வெட்டி வீழ்த்தினர். அவ்வாறு ஒருவன் உத்திரம் வெட்டி கொண்டிருந்த போது அவனது கோடாரி கழன்று தண்ணீரில் விழுந்தது. உடனே அவன், ஐயோ என் தலைவரே, இது இரவல் பொருளாயிற்றே என்று கத்தினான். அப்போது கடவுளின் அடியவர், அது எங்கு வீழ்ந்தது என்று கேட்டார். அவனும் அந்த இடத்தை காட்டினான். உடனே எலிசா ஒரு கம்பை வெட்டி அங்கு எறியவே கோடரியும் மிதக்கத் தொடங்கியது. அவர் அதை எடுத்துக்கொள் என்று அவனிடம் கூற அவனும் கை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். சிரியாவின் படை தோல்வியுறல். சிரியாவின் மன்னன் இஸ்ரேல் நாட்டின் மீது போர் தொடுத்தான். அப்பொழுது அவன் தன் அலுவலரோடு கலந்து பேசி, இந்த இடத்தில் பாளையம் இறங்குவோம் என்றான். அப்பொழுது கடவுளின் அடியவர் இஸ்ரேல் அரசனிடம் ஆள் அனுப்பி, அந்த இடத்திற்கு போகாமல் எச்சரிக்கையாயிரும், ஏனெனில் அங்கே சிரியர் பதுங்கி இருக்கின்றனர் என்று சொன்னார். இஸ்ரேல் அரசன் கடவுளின் அடியவர் எச்சரித்து குறிப்பிட்ட ஒவ்வொரு இடத்திற்கும் ஆள் அனுப்பினான். இவ்வாறு அவன் தன்னை காத்து கொண்டது ஒரு முறை இருமுறை அல்ல. இதன் பொருட்டு சிரியாவின் அரசன் நெஞ்சம் கொதித்து தம் பணியாளர்களை கூப்பிட்டு, இஸ்ரேல் அரசனுக்கு ஒற்றனாக நம்மிடையே ஒருவன் இருக்கின்றான், அவன் யாரென்று தெரிய வேண்டும் என்றான். பணியாளருள் ஒருவன் அவனை நோக்கி, என் தலைவரான அரசே, அப்படி ஒருவனும் எங்கில்லை. ஆனால் இஸ்ரேலில் இருக்கும் எலிசா என்ற இறைவாக்கினர் தாங்கள் பள்ளியறையில் பேசுவதை கூட தம் அரசனுக்கு வெளிப்படுத்தி விடுகிறார் என்றான். அதற்கு அரசன், நீங்கள் போய் அவர் எங்கு இருக்கிறார் என்று பார்த்து வாருங்கள், நான் ஆட்களை அனுப்பி அவரை பிடிக்கச் செய்வேன் என்றார். அவர் தோத்தானில் இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆதலால் அரசன் அங்கு குதிரைகளையும் தேர்களையும் பெரிய படையையும் அனுப்பினான். அவர்கள் இரவோடு இரவாக வந்து நகரை சூழ்ந்து கொண்டனர். கடவுளுடைய அடியவரின் வேலைக்காரன் வைகரையில் எழுந்து வெளியே வந்தான். அப்பொழுது படைகளும் குதிரைகளும் தேர்களும் நகரை சூழ்ந்திருக்க கண்டு, ஐயோ என் தலைவரே, என்ன செய்வோம் என்று கதறினான். அதற்கு அவர், அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். பின்பு எலிசா, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரளும் என்று வேண்டினார். ஆண்டவர் அவ்விதமே வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ மலை எங்கனும் நெருப்பு குதிரைகளும் தேர்களும் எலிசாவை சூழ்ந்து நிற்பதை கண்டான். சிரியா நாட்டினர் அவரை நெருங்கி வந்த பொழுது எலிசா ஆண்டவரை நோக்கி, இவ்வினத்தாரை குருடாக்கியருளும் என்று மன்றாடினார். உடனே ஆண்டவர் எலிசாவின் மன்றாட்டுக்கு இணங்கி அவர்களை குருடராக்கினார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது நீங்கள் செல்ல வேண்டிய பாதையும் அல்ல, நகரும் அல்ல. என்னை பின்தொடருங்கள், நீங்கள் தேடும் மனிதனிடம் நான் உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவிற்கு அழைத்து சென்றார். அவர்கள் அந்நகருக்குள் நுழைந்ததும் எலிசா, ஆண்டவரே, இவர்கள் பார்வை பெறும்படி இவர்கள் கண்களை திறந்திரளும் என்றார். ஆண்டவர் அவர்கள் கண்களை திறக்கவே சமாரியா நகரின் நடுவில் தாங்கள் இருப்பதை அவர்கள் கண்டனர். இஸ்ரேல் அரசன் அவர்களை கண்டவுடன் எலிசாவை நோக்கி, என் தந்தையே, இவர்களை நான் வெட்டி வீழ்த்தட்டுமா என்றான். அதற்கு அவர், கொல்லாதே, நீ சிறைப்படுத்தியவர்களை நீயே உன் வாளினாலோ அம்பினாலோ கொல்வாயா? எனவே அவர்கள் பசிதாகம் தீர அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடு. அவர்கள் தங்கள் தலைவனிடம்
திரும்பி செல்லட்டும் என்றார். அவ்வாறே அரசன் அவர்களுக்கு பெரிய விருந்தளித்தான். அவர்களும் உண்டு குடித்தனர். பின்னர் அவன் அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்களும் தங்கள் தலைவனிடம் திரும்பி சென்றனர். அதன்பின் சிரியா கொள்ளை கூட்டத்தினர் இஸ்ரேல் நாட்டுக்குள் காலெடுத்து வைக்கவில்லை. சமாரியா முற்றுகையிடப்படுதல். பின்னர் சிரியா மன்னன் பெனதாது தன் முழு படையையும் திரட்டி கொண்டு சமாரியாவுக்கு சென்று அதை முற்றுகையிட்டான். எனவே சமாரியாவில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. ஒரு கழுதை தலை 80 வெள்ளி காசுக்கும் புறாவின் எச்சம் கால்படி 5 வெள்ளி காசிற்கும் விற்கும் அளவுக்கு முற்றுகை கடுமையாயிருந்தது. இஸ்ரேலின் அரசன் நகர மதில் மேல் நடந்து செல்கையில் ஒரு பெண், அரசே, என் தலைவரே, என்னை காப்பாற்றும் என்று கூக்குரலிட்டாள். அதற்கு அவன், ஆண்டவரே உன்னை காப்பாற்றவில்லை எனில் நான் எப்படி உன்னை காப்பாற்றுவது? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையிலிருந்தா என்றான். பின்னும் அரசன் அவளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இதோ ஒரு நாள் இந்த பெண் என்னை நோக்கி, இன்று நாம் உண்பதற்கு உன் மகனை கொடு, நாளை என் மகனை தின்போம் என்றாள். அவ்வாறே நாங்கள் என் மகனை சமைத்து தின்றோம். மறுநாள் நான் அவளிடம், நாம் உண்ணும்படி உன் மகனை கொடு என்றேன். ஆனால் அவளோ தன் மகனை ஒளித்து வைத்துவிட்டாள் என்று சொன்னாள். அரசன் இவ்வார்த்தைகளை கேட்டவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டான். அவன் நகர மதில் வழியாக நடந்து செல்கையில் தன் உடலின் மேல் கோணியாடை அணிந்திருந்ததை மக்கள் கண்டனர். அரசன், இன்றைக்குள் நான் சாப்பாற்றின் மகன் எலிசாவின் தலையை வெட்டாது விட்டால் கடவுள் என்னை இப்படியும் இதற்கு மேலும் தண்டிப்பாராக என்றான். அப்பொழுது எலிசா தம் வீட்டில் பெரியோர்களுடன் அமர்ந்திருந்தார். அரசன் தனக்கு முன் ஒரு மனிதனை அவரிடம் அனுப்பியிருந்தான். அத்தூதன் வருவதற்குள் எலிசா தம்மோடு இருந்த பெரியோர்களை நோக்கி, இந்த கொலைகார மகன் என் தலையை வெட்டும்படி இதோ ஒருவனை அனுப்பியிருப்பது தெரியவில்லையா? அத்தூதன் வரும்பொழுது அவன் உள்ளே வராதவாறு கதவை அடைத்து விடுங்கள். அவனை பின்தொடர்ந்து வரும் அவன் தலைவனின் காலடி ஓசையும் இதோ கேட்கிறதல்லவா என்றார். இவ்வாறு அவர் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கையில் அரசன் அவரிடம் வந்து சேர்ந்தான். அப்பொழுது அவன், இந்த தீமை ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. அப்படி இருக்க ஆண்டவருக்காக நான் ஏன் இன்னும் காத்திருக்க வேண்டும் என்றான். 2 அரசர்கள் அதிகாரம் 7. அப்பொழுது எலிசா, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, நாளை இந்நேரம் சமாரிய நகர வாயிலில் ஒரு மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளி காசுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 வெள்ளி காசுக்கும் விற்கப்படும் என்றார். அரசனுக்கு பக்கபலமாயிருந்த அதிகாரி கடவுளின் அடியவரை நோக்கி, இதோ பாரும், ஆண்டவர் வானின் கதவுகளை திறந்து விட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என்று கேட்டான். அதற்கு அவர், இதை நீ உன் கண்களால் காண்பாய், ஆனால் அதில் நீ எதையும் உண்ணமாட்டாய் என்றார். சிரியாவின் படை தப்பியோடுதல். நகர வாயிலின் அருகே 4 தொழுநோயாளிகள் இருந்தனர். இவர்கள் ஒருவர் ஒருவரிடம் சாவை எதிர்நோக்கி, நாம் ஏன் இங்கு உட்கார்ந்து இருக்க வேண்டும்? நாம் நகருக்குள் செல்வோமாயின் நகரில் பஞ்சம் இருப்பதால் நாம் செத்து போவோம். இங்கேயே தங்கி இருந்தாலும் சாக வேண்டியதுதான். வாருங்கள், சிரியாவின் பாசறைக்கு சென்று தஞ்சம் புகுவோம். அவர்கள் நம்மை வாழவிட்டால் நாம் உயிர் பிழைப்போம், அவர்கள் நம்மை கொன்று போட்டால் செத்து போவோம் என்று பேசிக்கொண்டனர். இருள் கவிழ்ந்த வேளையில் அவர்கள் சிரியரின் பாசறையின் எல்லையை நெருங்கிய போது அங்கே ஒருவரும் இல்லை. ஏனெனில் தேர்கள், குதிரைகள், பெரும் படை ஆகியவற்றின் பேரொலியை சிரியா படையினர் கேட்கும்படி தலைவர் செய்திருந்தார். எனவே அவர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, இதோ இஸ்ரேல் அரசன் தனக்கு துணையாக இத்திய அரசர்களையும்
எகிப்திய அரசர்களையும் கூலிக்கு அமர்த்தி கொண்டு நம்மை தாக்க வருகிறான் என்று சொல்லிக் கொண்டனர். எனவே அவர்கள் இருள் கவிழ்ந்த வேளையில் ஓட்டம் பிடித்தனர். தங்கள் கூடாரங்களையும் கழுதைகளையும் பாசறையையும் அப்படியே விட்டுவிட்டு உயிருக்காக தப்பி ஓடினர். எனவே இந்த தொழுநோயாளிகள் பாசறையின் எல்லையை நெருங்கி ஒரு கூடாரத்தின் உள்ளே நுழைந்து அங்கே உண்டு குடித்தனர். மேலும் அங்கிருந்த வெள்ளி, பொன், ஆடைகள் முதலியவற்றை எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்தனர். மீண்டும் திரும்பி வந்து வேறொரு கூடாரத்தில் புகுந்து அங்கிருந்தவற்றை எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்தனர். பிறகு அவர்கள் ஒருவர் ஒருவரிடம், இன்று நாம் இப்படி செய்வது சரியென்று, இந்நாள் நல்ல செய்தியின் நாள், நாளை காலை வரை இதை வெளியிடாது மௌனமாயிருந்தால் நாம் குற்றவாளிகள் ஆவோம். வாருங்கள், நாம் போய் அரச மாளிகையில் இதை அறிவிப்போம் என்று சொல்லிக் கொண்டனர். அவர்கள் சென்று நகர வாயிற்காவலனை அணுகி, நாங்கள் சிரியரின் பாசறைக்குள் சென்றோம், அங்கு யாரையும் காணவில்லை. அங்கு கட்டியிருந்த குதிரைகளும் கழுதைகளும் கூடாரங்களும் அப்படியே இருந்தன என்று தெரிவித்தனர். வாயிற்காவலர் இதை உரத்த குரலில் சொல்ல அது உள்ளே அரச மாளிகைக்கு தெரிவிக்கப்பட்டது. அரசன் இரவிலேயே எழுந்து தன் பணியாளரை நோக்கி, சிரியர் நமக்கு எதிராக செய்துள்ளதை கேளுங்கள். நாம் பட்டினியால் வருந்துவதை அறிந்து அவர்கள் தங்கள் பாசறையை விட்டு வெளியேறி இஸ்ரவேலர் நகரிலிருந்து வெளியேறுவார். அப்பொழுது நாம் அவர்களை உயிரோடு பிடித்து கொண்டு நகரினுள் நுழையலாம் என்று எண்ணி வயல்வெளிகளில் ஒளிந்திருக்கின்றனர் என்றான். அவனுடைய பணியாளருள் ஒருவன், இங்கே எஞ்சியுள்ள குதிரைகள் 5 சிலர் ஓட்டிக்கொண்டு செல்லட்டும். இங்கே எஞ்சியுள்ள இஸ்ரவேலர் அனைவருக்கும் நேரிடுவதை அவர்களுக்கும் நேரிடட்டும். ஆம், ஏற்கனவே அழிவுக்குள்ளான இஸ்ரவேலர் அனைவரையும் போல் இவர்களும் அழிவுக்கு உள்ளாவர். எனவே அவர்களை அனுப்பி பார்ப்போம் என்றனர். அவ்வாறே 2 குதிரை தேர்கள் கொண்டு வரப்பட்டன. அவற்றில் அரசன் சிலரை சிரியர் பாசறைக்கு அனுப்பி, சென்று பாருங்கள் என்று கட்டளையிட்டான். அவர்களோ சிரியரை தேடி யோர்தான் வரை போனார்கள். இதோ சிரியர் தப்பி ஓடிய வேகத்தில் விட்டறைந்த ஆடைகளும் படை கலன்களும் சிதறி கிடந்தன. அத்தூதர்கள் அரசனிடம் திரும்பி வந்து அதை தெரிவித்தனர். உடனே மக்கள் புறப்பட்டு சென்று சிரியர் பாசறையை கொள்ளையடித்தனர். இவ்வாறு ஆண்டவரின் வாக்கின்படி 1 மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளி காசுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 வெள்ளி காசுக்கும் விற்கப்பட்டன. அரசன் தனக்கு பக்கபலமாயிருந்த அதிகாரியிடம் நகர் வாயிலின் காவல் பொறுப்பை ஒப்படைத்திருந்தான். மக்கள் நகர் வாயிலில் அவனை மிதித்து போடவே அவன் இறந்து போனான். இவ்வாறு கடவுளின் அடியவர் தம்மிடம் வந்த அரசனுக்கு அறிவித்தபடியே நடந்தது. இங்ஙனம் நாளை இந்நேரம் சமாரிய நகர வாயலில் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளி காசுக்கும் 1 மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளி காசுக்கும் விற்கப்படும் என்று கடவுளின் அடியவர் அரசனிடம் கூறியிருந்த வாக்கு நிறைவேறியது. ஏனெனில் அந்த அதிகாரி கடவுளின் அடியவரை நோக்கி, இதோ பாரும், ஆண்டவர் வானின் கதவுகளை திறந்து விட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என்று கேட்டிருந்தான். அதற்கு அவர், இதை நீ உன் கண்களால் காண்பாய், ஆனால் அதில் எதையும் நீ உண்ணமாட்டாய் என்று கூறியிருந்தார். அவ்வாறே அவனுக்கு நேரிட்டது. மக்கள் அவனை நகர வாயிலில் மிதித்து போட அவனும் இறந்து போனான். 2 அரசர்கள் அதிகாரம் 8. சூனேம் பெண் மீண்டும் வரல். எலிசா தாம் உயிர்ப்பித்து கொடுத்த சிறுவனின் தாயான பெண்ணை நோக்கி, நீயும் உன் குடும்பத்தினரும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உங்களுக்கு வசதியான வேறோர் இடத்தில் தங்கியிருங்கள். ஏனெனில் ஆண்டவர் பஞ்சத்தை வருவித்துள்ளார். அது நாட்டில் 7 ஆண்டுகள் நிலைத்திருக்கும் என்றார். எனவே அப்பெண் எழுந்து கடவுளின் அடியவர் வாக்கின்படி செய்தார். அவரும்
அவருடைய குடும்பத்தினரும் புறப்பட்டு பெலிஸ்தியர் நாட்டுக்கு சென்று அங்கு 7 ஆண்டுகள் தங்கியிருந்தனர். 7 ஆண்டுகள் கடந்தபின் அந்த பெண் பெலிஸ்தியர் நாட்டினின்று திரும்பி வந்து தம் வீடும் நிலங்களும் தமக்கு கிடைக்கும் பொருட்டு அரசரிடம் முறையிடச் சென்றார். அப்பொழுது அரசனும் கடவுளின் அடியவருக்கு பணிவிடை செய்து வந்த கேகசியிடம் எலிசா புரிந்துள்ள அரும்பெரும் செயல்களை எல்லாம் எனக்கு சொல்லும் என்று கேட்டு உரையாடி கொண்டிருந்தான். அவனும் இறந்தவனை எலிசா உயிர்ப்பித்து கொடுத்த நிகழ்ச்சியை அரசனுக்கு எடுத்து கூறி கொண்டிருந்தான். உயிர்ப்பிக்கப்பட்ட அதே சிறுவனின் தாய் அப்பொழுது அரசன் முன் வந்து தம் வீட்டையும் நிலங்களையும் முன்னிட்டு அரசனிடம் முறையிட்டார். அப்பொழுது கேகசி, அரசே, என் தலைவரே, இவள்தான் அந்த பெண். இவள் மகனாகிய இவனைத்தான் எலிசா உயிர்ப்பித்தார் என்றான். அரசன் அந்த பெண்ணிடம் அதை பற்றி வினவ அவரும் நடந்ததையெல்லாம் அவனுக்கு சொன்னார். அப்பொழுது அரசன் ஓர் அலுவலனை அழைத்து, அவளுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அவளுக்கு திருப்பி கொடுத்துவிடு. மேலும் அவள் நாட்டை விட்டு சென்ற நாள் முதல் இன்று வரை அவளுடைய நிலங்களிலிருந்து கிடைத்த வருவாயையும் அவளுக்கு கொடுத்துவிடு என்று கட்டளையிட்டான். எலிசாவும் சிரியா மன்னனும். எலிசா தமஸ்கு நகருக்கு வந்தபோது சிரியாவின் மன்னன் பெனதாது நோயுற்றிருந்தான். கடவுளின் அடியவர் இங்கு வந்திருக்கிறார் என்று அவனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த மன்னன் அசாவேலிடம் கையோடு ஓர் அன்பளிப்பு எடுத்துக்கொண்டு, கடவுளின் அடியவரை சந்திக்கச் செல், நான் இந்நோயினின்று நலம் பெறுவேனா என்று அவர் மூலம் ஆண்டவரிடம் கேட்டறிந்து வா என்றான். எனவே அவன் தமஸ்குவில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான அரும்பொருட்களையும் 40 ஒட்டக சுமையளவு கையோடு அன்பளிப்பாக எடுத்துக்கொண்டு சென்றான். அவன் முன்வந்து நின்று அவன் அவரை நோக்கி, நான் இந்நோய் நின்று நலம் பெறுவேனா என்று கேட்குமாறு சிரியாவின் மன்னனும் புதல்வனுமான பெனதாது உம்மிடம் என்னை அனுப்பியுள்ளார் என்றான். எலிசா மறுமொழியாக, நீ போய் நீர் நலமடைவது உறுதி என்று சொல், ஆனால் அவன் செத்துப்போவது திண்ணம் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். பிறகு கடவுளின் அடியவர் அசாவேலின் முகத்தை அவன் வெட்கமுறும் அளவுக்கு வைத்த கண் வாங்காமல் உற்று பார்த்து அழுதார். அசாவேல் அவரை நோக்கி, என் தலைவரே, நீர் அழுவது ஏன் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ இஸ்ரேல் மக்களுக்கு செய்யவிருக்கிற தீமைகளை நான் அறிவேன். அவர்களின் கோட்டைகளை தீக்கிரையாக்குவாய், அவர்களுடைய இளைஞர்களை வாளுக்கு இரையாக்குவாய், அவர்களுடைய சிறு குழந்தைகளை தரையில் மோதி கொல்வாய், அவர்களுடைய கருவுற்ற பெண்களின் வயிற்றை குத்தி கிழிப்பாய் என்றார். அசாவேல் அவரை நோக்கி, நாயினும் இழிந்தவன் அடியேன், இவ்வளவு கேவலமான செயலை நான் செய்வேனா என்றான். அதற்கு எலிசா, நீ சிரியாவின் மன்னனாக போகின்றாய் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றார். அசாவேல் எலிசாவிடமிருந்து விடைபெற்று தன் தலைவனிடம் திரும்பி சென்றான். மன்னன் அவனை நோக்கி, எலிசா உன்னிடம் என்ன சொன்னார் என்று கேட்டான். அதற்கு அசாவேல், நீர் நலமடைவது உறுதி என்று அவர் எனக்கு சொன்னார் என்றார். மறுநாள் அசாவேல் ஒரு போர்வையை எடுத்து தண்ணீரில் நனைத்து மன்னன் முகத்தை மூட அவன் இறந்து போனான். அசாவேல் அவனுக்கு பதிலாக அரசனானான். யூதா அரசன் யோராம். இஸ்ரேல் அரசன் ஆகாபின் மகன் யோராம் ஆட்சியேற்ற 5ஆம் ஆண்டில் யூதாவின் அரசன் யோசபாத்தின் மகன் யோராம் யூதா நாட்டின் அரசனானான். அவன் தன் 32ஆம் வயதில் அரசனாகி 8 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி புரிந்தான். அவன் ஆகாபின் மகளை மணந்தவன். ஆதலால் ஆகாபின் குடும்பத்தவரைப் போல இஸ்ரேல் அரசர்களின் வழியில் நடந்தான். ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். ஆயினும் ஆண்டவர் தம் அடியான் தாவீதை முன்னிட்டு யூதாவை அழிக்க விரும்பவில்லை. ஏனெனில்
அவர் தம் மைந்தராம் குலவிளக்கை எந்நாளும் காப்பதாக அவருக்கு வாக்களித்திருந்தார். யோராமின் காலத்தில் ஏதோமியர் யூதாவின் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களுக்கென ஓர் அரசனை நியமித்து கொண்டனர். ஆனால் யோராம் சாயிருக்கு தன் தேர்ப்படைகள் அனைத்தோடும் சென்றான். ஏதோமியர் அவனையும் அவனுடைய தேர்ப்படை தலைவர்களையும் சூழ்ந்து கொண்டனர். அவன் இரவில் எழுந்து ஏதோமியரை வெட்டி வீழ்த்தினான். மக்கள் தம் தம் கூடாரத்திற்கு தப்பி ஓடினர். எனவே இந்நாள் வரை ஏதோமியர் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து கொண்டே இருக்கின்றனர். அதே காலத்தில் லிப்னாவும் கிளர்ச்சி செய்தது. யோராமின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யோராம் தம் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பதிலாக அவன் மகன் அகசியா அரசனானான். யூதா அரசன் அகசியா இஸ்ரேலின் அரசனான ஆகாபின் மகன் யோராம் ஆட்சியேற்ற 12ஆம் ஆண்டில் யூதாவின் அரசனான யோராமின் மகன் அகசியா அரசாளத் தொடங்கினான். தன் 22ஆம் வயதில் அரசனான அகசியா எருசலேமில் இருந்து கொண்டு ஓராண்டு ஆட்சி செலுத்தினான். இஸ்ரேல் அரசன் ஓம்ரியின் பேத்தியான அத்தலியா என்பவளே அவன் தாய். அவன் ஆகாபு வீட்டு மருமகனாதலின் ஆகாபு குடும்பத்தவரைப் போல நடந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். மேலும் சிரியாவின் மகன் அசாவேலுக்கு எதிராய் போரிட ஆகாபின் மகன் யோராமுடன் ராமோத்து கிளையாதுக்கு போனான். ஆனால் அங்கு சிரியா படையினர் யோராமை தாக்கினர். சிரியாவின் மன்னன் அசாவேலுடன் ராமோத்தில் போரிடுகையில் சிரியரால் ஏற்பட்ட காயங்களை ஆற்றிக் கொள்வதற்காக யோராம் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்தான். அப்பொழுது யூதாவின் அரசரான யோராமின் மகன் அகசியா ஆகாபின் மகனும் காயமுற்றிருந்தவனுமான யோராமை இஸ்ரேலில் காணச் சென்றான். 2 அரசர்கள் அதிகாரம் 9. ஏகூ அரசனாதல். அப்பொழுது இறைவாக்கினர் எலிசா இறைவாக்கினரின் குழுவை சார்ந்த ஒருவனை அழைத்து, உன் இடையை வரிந்து கட்டி உன் கையில் இந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு ராமோத்து கிளையாதுக்கு செல். அங்கு சென்றதும் நிம்சியின் மகனான யோசபாத்தின் புதல்வன் ஏகூவை தேடி கண்டுபிடி. அவனை அணுகி அவனுடைய தோழர்களினின்று அவனை தனியே கூப்பிட்டு ஓர் உள்ளறைக்கு அழைத்துச் செல். அங்கே இந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்து அவனை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, உன்னை நான் இஸ்ரேலின் அரசனாக திருப்பொழிவு செய்கிறேன் என்று சொல்லி அவன் மேல் எண்ணெய் வார்ப்பாய். அங்கே நில்லாது கதவை துறந்து கொண்டு ஓடி வந்துவிடு என்றார். அவ்வாறே இறைவாக்கினனான அவ்விளைஞன் ராமோத்து கிளையாதுக்கு சென்றான். அவன் அங்கு வந்ததும் படைத்தலைவர்கள் அமர்ந்திருப்பதை கண்டான். அவன், தளபதியே, உம்மிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு ஏகூ, எங்களுள் யாரிடம் என்று கேட்டான். அதற்கு அவன், தளபதியே, உம்மிடம்தான் என்றான். எனவே ஏகூ எழுந்து மாளிகைக்குள் சென்றான். இளைஞனோ அவனது தலையின் மேல் எண்ணெய் வார்த்து, இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆண்டவராகிய நான் என் மக்களாகிய இஸ்ரேலுக்கு அரசனாக உன்னை திருப்பொழிவு செய்கிறேன். உன் தலைவன் ஆகாபின் குடும்பத்தை நீ அழிக்க வேண்டும். இங்ஙனம் இசபேலால் சிந்தப்பட்ட என் ஊழியனான இறைவாக்கினரின் இரத்தத்திற்கும் ஆண்டவராகிய என் எல்லா அடியவர்களின் இரத்தத்திற்கும் நான் பழி வாங்குவேன். இவ்வாறு ஆகாபின் குடும்பம் முழுவதும் அழியும். இஸ்ரேலில் ஆகாபின் குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் அனைவரையும் அடிமைகளாயினும் உரிமை மக்களாயினும் வெட்டி வீழ்த்துவேன். இந்த ஆகாபின் குடும்பத்தை நெபாற்றின் மகன் யெரோபமாவின் குடும்பத்தை போலும் அகியாவின் மகன் பாசாவின் குடும்பத்தை போலும் ஒழித்து கட்டுவேன். இஸ்ரேல் நிலப்பகுதியில் இசபேலை நாய்கள் தின்னும். அவளை புதைக்க
யாரும் வரமாட்டார்கள் என்று கூறி கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடிவிட்டான். பின்பு ஏகு தன் தலைவரின் ஊழியர் கூடியிருந்த இடத்திற்கு வந்தான். அவர்கள் அவனை நோக்கி, நல்ல செய்திதானா? இந்த பைத்தியக்காரன் உன்னிடம் வந்தது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவன் யாரென்றும் அவன் சொன்னது என்னவென்றும் உங்களுக்கு தெரியுமே என்றான். அதற்கு அவர்கள், அது பொய், உண்மையை எங்களுக்கு தெரிவி என்றனர். அப்போது ஏகு அவன் என்னிடம், ஆண்டவர் கூறுவது இதுவே, உன்னை இஸ்ரவேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய்கிறேன் என்றான் என்று பதிலளித்தான். இதை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் விரைந்து தம் போர்வையை கழற்றி அவற்றை வெறுமையாயிருந்த படிகளில் விரித்து எக்காளம் ஊதி, ஏகுவே அரசர் என்று முழங்கினர். இஸ்ரவேல் அரசன் யோராம் கொலை செய்யப்படல். நிம்சியின் மகனான யோசபாத்தின் புதல்வன் ஏகு யோராமுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான். அப்பொழுது யோராம் சிரியாவின் மன்னன் ஆசாவேலுக்கு எதிராக இஸ்ரேலின் எல்லா படைகளோடும் ராமோத்து கிளையாதை முற்றுகையிட்டிருந்தான். ஆனால் சிரியாவின் மன்னன் அசாவேலோடு போரிடுகையில் சிரியரால் பட்ட காயங்களை ஆற்றிக் கொள்வதற்காக அரசன் யோராம் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்தான். ஏகு, இதை நீங்கள் மனமாற விரும்பினால் இஸ்ரேலுக்கு போய் யாரும் செய்தியை பரப்பாதபடி இந்நகரினின்று எவரையும் தப்பி வெளியேற விடாதீர் என்றான். பிறகு அவன் தேரின் மீது ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான். ஏனெனில் அங்கே யோராம் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தான். இச்சமயம் யூதாவின் அரசன் அகசியாவும் யோராமை பார்க்க வந்திருந்தான். இஸ்ரேலின் காவல் மாடத்தில் நின்று கொண்டிருந்த காவலன் ஏகு படையோடு வருவதைக் கண்டு, படையொன்றை காண்கிறேன் என்றான். அதற்கு யோராம், ஒரு குதிரை வீரனை தயார் செய், அவனை அவர்களை சந்திக்குமாறு அனுப்பு, அமைதிக்காகவா என்று அவன் கேட்கட்டும் என்றான். அவ்வாறு குதிரை வீரன் ஒருவன் ஏகுவை சந்திக்க புறப்பட்டு சென்று, அமைதிக்காகவா என்று அரசர் கேட்க சொன்னார் என்றான். அதற்கு ஏகு, சமாதானம் பேசுவதற்கு நீ யார்? திரும்பி என் பின்னே வா என்றான். அப்பொழுது காவலன் தூதன் அவர்களை சென்றடைந்தான். ஆனால் இன்னும் திரும்பி வரவில்லை என்று அறிவித்தான். அரசன் மற்றொரு குதிரை வீரனை அனுப்ப அவன் அவர்கள் முன்பாக வந்து, அமைதிக்காகவா என்று அரசர் கேட்க சொன்னார் என்றான். அதற்கு ஏகு, சமாதானம் பேசுவதற்கு நீ யார்? திரும்பி என் பின்னே வா என்றான். காவலன் மீண்டும் அவன் அவர்களை சென்றடைந்து விட்டான். ஆனால் அவனும் இன்னும் திரும்பி வரவில்லை. வேறொருவனோ தேரோட்டி கொண்டு வருகிறான். அது நிம்சியின் மகன் ஏகுவை போன்று உள்ளது. அவன்தான் பைத்தியக்காரன் போல் ஓட்டுவான் என்றான். உடனே யோராம், தேரை பூட்டுங்கள் என்று கூற அவர்கள் அவனது தேரில் குதிரைகளை பூட்டினார்கள். இஸ்ரேலின் அரசன் யோராமும் யூதாவின் அரசன் அகசியாவும் தம் தேரில் ஏறி ஏகுவை சந்திக்க சென்றனர். அவனை இஸ்ரேலை சார்ந்த நாபோத்தின் நிலப்பகுதியில் சந்தித்தனர். யோராம் ஏகுவை கண்டு, ஏகு, அமைதிக்காகவா வருகிறீர் என்று கேட்டான். அதற்கு அவன், உன் தாய் இசபேலின் வேசித்தனமும் மாய வித்தைகளும் மிகுந்திருக்கும் வரை அமைதி எப்படி இருக்க முடியும் என்று மறுமொழி கூறினான். உடனே யோராம் கைகளால் கடிவாளத்தை இழுத்து அகசியாவை நோக்கி, அகசியா, சதி என்று சொல்லிக்கொண்டு தப்பி ஓட முயன்றான். உடனே ஏகு தன் வலிமையோடு வில்லை வளைத்து யோராமின் புயங்கள் நடுவே அம்பினை எய்தான். அந்த அம்பு அவன் இதயத்தை ஊடுருவிச் செல்ல அவன் தேரிலேயே சரிந்து விழுந்தான். ஏகு குதிரைப்படை தலைவன் பிட்காரை நோக்கி அவனை தூக்கி இஸ்ரேலை சார்ந்த நாபோத்தின் நிலப்பகுதியில் எறிந்துவிடு. ஏனெனில் நாம் இருவரும் சேர்ந்து அவனுடைய தந்தை ஆகாபை தொடர்ந்து சென்றபோது அவனுக்கு எதிராக ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே. நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் பிள்ளைகளின் இரத்தத்தையும் கண்டேன். நான் கண்டதற்காக நாபோத்தின் இந்த நிலத்திலேயே உன்னை பழிவாங்குவது உறுதி என்கிறார் ஆண்டவர். எனவே இப்பொழுது அவனை தூக்கி ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க அந்த நிலப்பகுதியில் எறிந்துவிடு என்றான். யூதா அரசன் அகசியா கொலை செய்யப்படல். யூதாவின் அரசன் அகசியா இதை கண்டு
பெத்தகான் சாலையில் தப்பி ஓடலானான். ஏகு அவனை பின்தொடர்ந்து சென்று தன் ஆட்களிடம், இவனையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்றான். அவர்களும் இபிலயாம் அருகே இருந்த கூர் மலைச்சரிவில் தேரிலிருந்து அவனை காயப்படுத்தினார்கள். அவனோ மெகிதோ வரை சென்று அங்கு இறந்தான். அவனுடைய அலுவலர் அவனது சடலத்தை எருசலேமுக்கு எடுத்துச் சென்று தாவீதின் நகரில் அவனுடைய மூதாதையருடன் அவனது கல்லறையில் அடக்கம் செய்தனர். இதற்கிடையில் ஆகாபின் மகனான யோராம் ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டில் அகசியா யூதாவின் அரசனானான். இசபேல் கொலை செய்யப்படல். ஏகு இஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்ததை கேள்வியுற்ற இசபேல் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலைமுடியை அழகுபடுத்தி கொண்டு பலகணி வழியாக எட்டி பார்த்தாள். ஏகு நகர வாயிலில் நுழைந்தபோது அவள், உன் தலைவனை கொலை செய்து சிம்ரிக்கு நிகர் ஆனவனே, சமாதான நோக்கோடுதான் வருகிறாயா என்று கேட்டாள். அவன் முகத்தை உயர்த்தி பலகணியை பார்த்து, என் சார்பாக இருப்பது யார் யார் என்றான். உடனே 2-3 அன்னகர் குனிந்து அவனை பார்த்தனர். ஏகு அவளை கீழே தள்ளிவிடுங்கள் என்றான். அவ்வாறே அவர்களும் அவளை தள்ளிவிட்டனர். அவளது இரத்தம் மதிர் சுவரிலும் குதிரைகள் மீதும் சிதறியது. மேலும் அக்குதிரைகள் அவளை காலால் மிதித்து கொன்றன. அவன் உள்ளே சென்று உண்டு குடித்தபின், நீங்கள் போய் அந்த சபிக்கப்பட்டவளை தகுந்த மரியாதையுடன் அடக்கம் செய்யுங்கள், ஏனெனில் அவள் ஓர் அரசன் மகள் என்றான். அவர்கள் அவளை அடக்கம் செய்ய சென்றபோது அவளுடைய மண்டை ஓடு, கால்கள், உள்ளம், கைகள் தவிர வேறொன்றையும் அவர்கள் காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து அதை அவனுக்கு அறிவித்தனர். அப்பொழுது அவன், திஸ்பேயை சார்ந்தவரும் தம் ஊழியருமான எலியாவின் வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே: இஸ்ரேல் நிலப்பகுதியில் இசபேலின் உடலை நாய்கள் தின்னும். இசபேலின் பிணம் இஸ்ரேல் நிலப்பகுதியில் சாணத்தை போன்று கிடப்பதை பார்த்த எவருமே இதுதான் இசபேல் என்று கூற முடியாது என்றான். 2 அரசர்கள். அதிகாரம் 10. ஆகாபின் வழிமரபினர் கொல்லப்படல். ஆகாபிற்கு சமாரியாவில் 70 மைந்தர்கள் இருந்தனர். ஆதலால் ஏகு சமாரியாவின் தலைவர்களுக்கும் இஸ்ரேலின் பெரியோர்களுக்கும் ஆகாபின் மைந்தர்களின் காப்பாளர்களுக்கும் எழுதி அனுப்பிய மடல் இதுவே: இம்மடல் உங்களை வந்தடைந்தவுடன் உங்கள் தலைவரின் மைந்தர்கள் உங்களோடு இருப்பதாலும், தேர்களும் குதிரைகளும் அரண்சூழ் நகரும் படை கலங்களும் உங்களிடம் இருப்பதாலும், உங்கள் தலைவரின் மைந்தர்களுள் சிறந்தவனும் தகுதி உடையவனுமான ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுடைய தந்தையின் அரியணையில் அமர்த்தி உங்கள் தலைவரின் குடும்பத்தை காப்பாற்ற போராடுங்கள். ஆனால் அவர்கள் மிக மிக அச்சமுற்று அவனை எதிர்த்து நிற்க 2 அரசர்களால் முடியவில்லையே. அப்படி இருக்க நாம் எங்கனம் எதிர்த்து நிற்கக்கூடும் என்றனர். எனவே அரண்மனை மேற்பார்வையாளனும் நகரின் ஆளுநனும் பெரியோர்களும் ஆகாபின் மைந்தர்களின் காப்பாளர்களும் ஏகுவிடம் தூதனுப்பி தெரிவித்ததாவது: நாங்கள் அடிமைகள், நீர் கட்டளையிடுவதையெல்லாம் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். நாங்கள் யாரையும் அரசனாக்கப் போவதில்லை. உமக்கு நல்லதென்று படுவதையே செய்தருளும் என்று தெரிவித்தனர். அவன் மீண்டும் அவர்களுக்கு கீழ்கண்டவாறு மற்றொரு மடல் அனுப்பினான்: நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு எனக்கு கீழ்ப்படிய தயாராயிருந்தால் உங்கள் தலைவருடைய மைந்தர்களின் தலைகளை கொய்து நாளை இதே நேரத்தில் என்னிடம் இஸ்ரேலுக்கு கொண்டு வாருங்கள். அச்சமயம் அரசனின் மைந்தர் 70 பேரும் தங்களை வளர்த்து வந்த நகர பெரியோடுதான் இருந்தனர். அம்மடலை அவர்கள் பெற்று கொண்டவுடன் அரசனின் மைந்தர்களை பிடித்து அந்த 70 பேரையும் கொன்று அவர்களின் தலைகளை கூடைகளில் வைத்து ஏகுவிடம் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்தனர். தூதன் ஒருவன் அவனிடம் வந்து, அரச மைந்தர்களின் தலைகளை கொண்டு வந்திருக்கின்றனர் என்றான். அதற்கு அவன், நாளை காலை வரை அவற்றை நகரின் நுழைவாயிலில் 2 குவியலாக வையுங்கள் என்று சொன்னான். மறுநாள் பொழுது புலர்ந்ததும்
அவன் வெளியே வந்து மக்கள் அனைவரின் முன்னிலையில் நின்று கொண்டு கூறியது, நீங்கள் குற்றமற்றவர்கள். என் தலைவனுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்து அவனை கொன்றவன் நான் தான். இவர்கள் எல்லாரையும் கொன்றது யார் தெரியுமா? ஆகாபின் குடும்பத்திற்கு எதிராக கடவுள் உரைத்த வாக்கில் எதுவும் பொய்க்கவில்லை என்று இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் தம் அடியான் எலிசாவின் மூலம் உரைத்ததை அவரே நிறைவேற்றினார். பின்னர் ஏகு இஸ்ரேலில் ஆகாபின் குடும்பத்தில் எஞ்சியிருந்த அனைவரையும், அவனை சார்ந்த பெரியோர்கள், உற்ற நண்பர்கள், அர்ச்சகர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினான். அவனை சார்ந்த எவனையும் விட்டு வைக்கவில்லை. யூதா அரசன் அகசியாவின் உறவினர் அழிதல். பின்பு ஏகு புறப்பட்டு சமாரியாவுக்கு சென்றான். செல்லும் வழியில் அவன் இடையர்களின் பெக்கேக்கதை அடைந்தான். அங்கு ஏகு யூதாவின் அரசனான அகசியாவின் உறவினரை சந்தித்து, நீங்கள் யார் என்று கேட்டான். அவர்கள், நாங்கள் அகசியாவின் உறவினர், அரசரின் மைந்தர்களையும் பட்டத்தரசியின் மைந்தர்களையும் நலம் விசாரிக்க வந்துள்ளோம் என்று மறுமொழி கூறினர். அவன் இவர்களை உயிரோடு பிடியுங்கள் என்று கட்டளையிட, அவன் ஆட்கள் அவர்களை பிடித்து பெத்தேக்கில் இருந்த குளியருகே வெட்டி வீழ்த்தினர். அவர்கள் 42 பேர். அவர்களுள் எவனையும் விட்டு வைக்கவில்லை. ஆகாபின் ஏனைய உறவினர் அழிதல். அவன் அங்கிருந்து புறப்பட்டு போகும்போது தன்னை சந்திக்க வந்து கொண்டிருந்த ரேகாபின் மகன் யோனதாபை கண்டு அவனுக்கு வாழ்த்துரைத்து கூறியது, என் இதயம் உன் இதயத்தோடு இருப்பது போல் உன் இதயமும் நட்புறவு கொண்டுள்ளதா என்று கேட்டான். அதற்கு யோனதாபு ஆம் என்று பதிலளித்தான். அப்படியானால் கைகொடு என்றான். அவன் கை கொடுக்க ஏகு அவனை தன்னோடு தேரில் ஏற்றி கொண்டான். மேலும் அவன் அவனை நோக்கி, நீ என்னோடு வந்து ஆண்டவர் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தை பார் என்றான். இவ்வாறு அவன் அவனை தன்னோடு தேரில் பயணம் செய்ய செய்தான். அவன் சமாரியாவுக்கு வந்தவுடன் எலிசாவுக்கு உரைத்த ஆண்டவர் வாக்கின்படி ஆகாபின் குடும்பத்தவருள் அங்கு எஞ்சியிருந்த அனைவரையும் அழித்தொழித்தான். பாகாலை வழிபட்டோர் அழிதல். பிறகு ஏகு மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, பாகாலுக்கு ஆகாபு சிறிதளவு ஊழியமே செய்தான். ஏகுவாகிய நானோ பேரளவு ஊழியம் செய்ய போகிறேன். எனவே பாகாலின் வாக்குரைப்போர் அனைவரையும், அதற்கு ஊழியம் செய்யும் எல்லாரையும், அதன் அர்ச்சகர்கள் அனைவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள். அவர்களில் ஒருவரும் வர தவறக்கூடாது. ஏனெனில் நான் பாகாலுக்கு ஒரு மாபெரும் பலி செலுத்த வேண்டியிருக்கிறது. வராதவர் அனைவரும் உயிரிழப்பர் என்றான். பாகாலுக்கு ஊழியம் செய்வோரை ஒழித்து கட்டும் நோக்கிலேதான் இவ்வாறு ஏகு சூழ்ச்சி செய்தான். மேலும் ஏகு பாகாலுக்கென்று ஒரு திருவிழா கொண்டாடுங்கள் என்று ஆணையிட்டு இஸ்ரேல் நாடெங்கும் ஆட்களை அனுப்பி பாகாலுக்கு ஊழியம் செய்தோர் அனைவரையும் வரவழைத்தான். அவர்களுள் எவனும் வர தவறவில்லை. அவர்கள் பாகாலின் கோவிலினுள் நுழைந்தனர். பாகாலின் கோவில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நிறைந்திருந்தது. அப்பொழுது ஏகு ஆடை பொறுப்பாளனிடம், பாகாலின் ஊழியர்கள் அனைவருக்கான ஆடைகளை எடுத்து வந்து கொடு என்றான். அவ்வாறே அவன் அவர்களுக்கான ஆடைகளை எடுத்து வந்து கொடுத்தான். பிறகு ஏகு ரேகாபின் மகன் யோனதாபுடன் பாகாலின் கோவிலினுள் நுழைந்தான். அவன் பாகால் ஊழியர்களை நோக்கி, உங்களிடையே ஆண்டவரின் அடியார்கள் யாராவது இருக்கிறார்களா என தேடி பாருங்கள். இங்கே பாகாலின் அடியார்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்றான். பிறகு அவர்கள் பலி பொருட்களையும் எரிபலிகளையும் செலுத்த உள்ளே நுழைந்தார்கள். ஆனால் ஏகு 80 காவலரை வெளியே நிறுத்தி வைத்து, உங்கள் கையில் அளிக்கப் போகிற ஆட்களில் எவனையாவது நீங்கள் தப்பியோட விட்டால் அவனுக்கு பதிலாக உங்கள் உயிரை இழப்பீர்கள் என்று கூறியிருந்தான். எரிபலி முடிந்தவுடன் ஏகு காவலர்களையும் படைத்தலைவர்களையும் நோக்கி, நீங்கள் உள்ளே சென்று அவர்களில் ஒருவனும் தப்பி ஓடிவிடாமல் எல்லாரையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்றான். அதன்படியே காவலர்களும் படைத்தலைவர்களும் அவர்களை வாளுக்கு இரையாக்கி அவர்களுடைய பிணங்களை வெளியே எறிந்தபின் பாகால் கோவிலின் உள்ளறைக்கு சென்றனர்.
அவர்கள் அங்கிருந்த பாகாலின் சிலை தூண்களை வெளியே கொண்டு வந்து எரித்து போட்டனர். இவ்வாறு பாகாலின் சிலை தூண்களை எரித்து பாகாலின் கோவிலையும் இடித்து அவ்விடத்தை கழிவறையாக்கினர். இன்று வரை அப்படியேதான் பயன்பட்டு வருகிறது. இவ்வாறு ஏகூ இஸ்ரேல் நாட்டினின்று பாகால் வழிபாட்டை அறவே ஒழித்தான். ஆயினும் இஸ்ரேலரை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாட்டின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியினின்று ஏகூ விலகவும் இல்லை. பெத்தேலிலும் தானிலும் இருந்த பொற்கன்றுகளை கைவிடவும் இல்லை. பின்பு ஆண்டவர் ஏகூவை நோக்கி, என் பார்வையில் செம்மையானதை நீ நன்கு செய்து முடித்ததாலும் ஆகாபின் குடும்பத்தினருக்கு எதிராக நான் விரும்பியவற்றை எல்லாம் நிறைவேற்றினதாலும் உன் புதல்வர்கள் இஸ்ரேலின் அரியணையில் 4ஆம் தலைமுறை வரை வீற்றிருப்பர் என்றார். ஆனால் ஏகூ இஸ்ரேலின் கடவுளாகிய தன் ஆண்டவரின் சட்டத்தை தன் முழு இதயத்தோடு பின்பற்றவில்லை. அவன் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய யெரொபெயாமின் பாவ வழியினின்று விலகவில்லை. ஏகூவின் இறப்பு. அக்காலத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் நாட்டின் அளவை குறைக்கத் தொடங்கினார். அசாவேல் அதன் எல்லை பகுதிகள் அனைத்தையும் கைப்பற்றலானான். காத்து, ரூபன், மனாசே ஆகிய குலங்களுக்குரிய யோர்தானுக்கு கிழக்கே இருந்த கிளையாது நாடு முழுவதிலும் அர்னோன் பள்ளத்தாக்கில் உள்ள அரோயேயர் முதல் கிளையாது பாசான் நாடுகள் வரையிலும் அவன் வெற்றி பெற்றான். ஏகூவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் வீர செயல்கள் யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஏகூ தன் மூதாதையருடன் துயில் கொண்டான். சமாரியா நகரில் அவனை அடக்கம் செய்தனர். அவனுக்கு பின் அவனுடைய மகன் யோவகாசு அரசனானான். ஏகூ சமாரியாவில் இருந்து கொண்டு 28 ஆண்டுகள் இஸ்ரேலை ஆட்சி செய்தான்.